பொம்பளைங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஐயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. ஏன் நீங்க வாங்க மாட்டீங்களாக்கும்? நான் போய் ஒரு பொம்பளைங்கிட்ட வாங்கிட்டு நீ கொடுன்னு சொல்றேன்ல. ஓ, இப்ப மட்டும் வைக்க வந்துரும் கல்யாண பொண்ணு மாதிரி. ஏமா ஒரு நிமிஷம் நில்லுமா. டேய் ரத்னம், என்னடா இது? நீ சும்மா இருப்பா. இந்தப்பா இந்த வாசிக்கிறான் நிறுத்துங்க. டேய் அப்ப என்ன சொன்னேன்ப்பா, இவ்வளவு பெரிய விஷயத்தை இவங்க எங்கிட்ட இருந்து மறைச்சிருக்காங்க. இது ஸ்டேட்டஸ் பிரச்சனை சும்மா. ஐயோ என்ன சம்பந்தி, என்னாச்சு? ஒண்ணு இல்ல, பொண்ணு மணவரையில உட்கார்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும். என்ன திடீர்னு? இப்பதானே தெரிஞ்சது. ஆமா, பொண்ணோட அம்மா பேர்ல தானே சொத்தெல்லாம் நீங்க சொன்னீங்க. ஆமா. அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பொண்ணோட அம்மா பேர்ல ஒரு சல்லி காசு கூட கிடையாது. என்ன அப்படி முடிக்கிறீங்க? இதோ உங்க குடும்ப வக்கீல், அவரே கேளுங்க. அது ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். நீ ஏன்டா பயப்படுற? சொத்து யார் பேர்ல இருக்குன்னு தைரியமா சொல்றான். நீ என்ன கோவப்படுற? சரி, நான் கோவப்படாம கேட்கிறேன், சொல்லுங்க சொல்லுங்க. பெரியவர் சாகரத்துக்கு முன்னாடியே எல்லா சொத்தையும் தம் மகன் வைத்த புள்ள சண்முகம் பேர்லயே உயிர் எழுதி வச்சிட்டாரு. கல்யாணம் பண்றியா? நீதான் இந்த கிழமை எல்லாம் சொத்து என் பாட்டு பேர் எழுதி வச்சுக்கான்னு சொன்ன. அது பொய் உயிலுங்க. என்னது பொய் உயிலா? என்ன கதை வரையா? உன்ன ஒரு பெரிய மனுஷன் வக்கீலோட பார்க்க மாட்டேன். ஐயா இங்க பாருங்க, என்ன அந்த மாதிரி உயிர் எழுத சொன்னதே அவங்க பொண்டாட்டிதாங்க. சண்முகம் பேர்ல சொத்து இருக்கிறது தெரிஞ்சா நீங்க அவனை கொன்னுருவீங்க என்னதான் அந்த மாதிரி எழுத சொன்னாங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு இல்ல? ஒண்ணுமே இல்லாத இடத்துல நான் எப்படி பொண்ணு எடுக்க முடியும்? எனக்கும் கல்யாண வயசுல 2 பொண்ணு இருக்கு. புள்ள கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதுமா? ஏய் ஏண்டி இருக்கிற? வாடி. ஏய் எந்திரிப்பா. ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு, சொத்து எல்லாம் பொண்ணு பேர்ல இருக்குதுன்னு தானே இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிட்டீங்க. இப்ப மட்டும் என்ன, சொத்து பூரா அத்தை பொண்ணு பேர்ல தான் இருக்குது. அத்தை நீங்க எதுக்கிட்ட கவலைப்பட்டுக்கிட்டு? சொத்து என் பேர்ல இருந்தானே, ஐயா பேர்ல இருந்தானே, உங்க பேர்ல இருந்தானே, உங்க பொண்ணு பேர்ல இருந்தானே. வக்கீலையா 4 வெத்து பாக்கு கொடுங்க. எங்க கை நாட்டு வைக்கணும்னு சொல்லுங்க, வச்சுட்டு போறேன். சொத்து பூரா உடனே அத்தை பொண்ணு பேர் எழுதுங்க. இதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டு வக்கீலையா பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க. ஐயோ, இந்த பத்திரம் எல்லாம் வேணாப்பா, அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். உனக்கே இவ்வளவு பெரிய மனசு இருக்கும் போது இந்த பத்திரத்துல உடனே கையெழுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு நான் அப்படி ஒண்ணும் மோசமான இல்லப்பா. இந்தாமா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு மனவரையில் உட்காருமா. என்ன சின்ன என் காலில் வந்துகிட்டு ஐயா காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. இல்ல, எனக்கு நிறைய சொத்து இருக்குன்னு பெருசா நினைச்சு திமிரா இருந்துட்டேன். ஆனா உனக்கு இருக்கிற பெரிய மனசு எனக்கும் இல்ல, இங்க யாருக்கும் இல்ல. என்ன மனசார ஆசீர்வாதம் பண்ணறதுக்கு உன்னை விட பெரிய மனுஷன் இங்க இல்ல. என்ன நீதான் ஆசீர்வாதம் பண்ணும். நீங்க எப்போ நல்லா இருப்பீங்க சின்னம்மா. எழுந்திருங்க எழுந்திருங்க. நேரம் ஆச்சு, நீங்க போய் மனவரையில் உட்காருங்க. கண்ணம்மா, எனக்கு என்னமோ இந்த கல்யாணம் இப்ப வேணாம்னு தோணுது. ஒண்ணும் இல்ல, இப்ப நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன்னு வச்சுக்கோ. என்னமோ உன் சொத்துக்கு ஆசைப்பட்டதா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா நீ நினைச்சுப்ப. அதுக்கப்புறம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? போன வாரம் எனக்கு கை கால் அமைக்க விட்டவன் அவன். என்ன பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு வேலைக்காரனா தான் தெரியறான். அவன் காலை தொட்டு கும்பிட்டு வரேன்னா எனக்கு அது பிடிக்கல. என்னமோ என் செருப்புக்கு தாலி கட்டுற மாதிரி ஒரு ஃபீலிங். சொத்தை கொடுத்தா இன்னைக்கு அவன் காலில் விழுறியே, நாளைக்கு எவனாவது ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உனக்கு நல்லாவே தெரியும், எல்லாரும் மல்டி மில்லியனர்ஸ். அவங்க இதை விட பெருசா ஏதாவது கொடுத்தா எங்க வேணா விழுவியா? எங்க அப்பா சொத்தை பத்தி கேட்டாருன்னா அது அவர் ஸ்டேட்டஸை பார்த்திருக்காரு. அப்படியே உங்ககிட்ட எந்த சொத்தும் இல்லைனாலும் நான் உங்க கழுத்துல தாலி கட்டிருப்பேன். எங்க அப்பா சொன்னதை கேட்டுக்கவே மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மனசளவுல கூட ஒரு சுத்தமான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். அதனாலதான் தமிழ்நாட்டு பொண்ணை செலக்ட் பண்ணேன். உன் கூட நான் ஜாலியா இருக்கணும்னு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணேன். பட் ஃபாரின்ல படிச்சிருந்தோம், நீ எதுக்குமே இடம் தரல. அதனாலேயே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒருவேளை நீ சமைச்சிருந்தேன்னா அன்னைக்கே நான் உன்னை கை கழுவிட்டு போயிருப்பேன். இப்ப கூட உன் மேல எனக்கு கோவம் தானே தவிர நான் உன்னை வெறுக்கல. இந்த கல்யாணம் எல்லாம் சும்மா சம்பிரதாயம் தானே கண்ணம்மா.
நாம 2 பேரும் ஃபாரின்ல படிச்சவங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு ஒத்து போகாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கூடாது. நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோமே. ஓகே, டேக் இட் ஈஸிடா. நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ். டேய் என்னடா இது? நான் தான் அவசரப்பட்டேன்னா நீயும்? அப்பா, இவன் நேத்து வரைக்கும் வேலைக்காரனா இருந்தவன். இவன் போட்ட பிச்சையில நீங்க வேணா சந்தோஷப்படலாம். ஆனா எனக்கு ஏன் சந்தோஷம் தான் முக்கியம். இது உங்க லைஃப் இல்ல, ஏன் லைஃப். ஐம் சாரி folks. மாப்ள மாப்ள நான் சொல்றது கேளுங்க. மாப்ள மாப்ள சினிமா வாழ்க்கை வீணாயிரும் மாப்ள. மாப்ள மாப்ள இந்த கல்யாணம் நடக்காட்டி இந்த அத்தை உயிரை விட்டுருவாங்க மாப்ள. மாப்ள நான் சொல்றது கேளுங்க மாப்ள. மாப்ள அவங்க என் காலில் விழுந்துருக்கா கோச்சிட்டு போறீங்க. நான் வேணா உங்க காலில் விழுந்துரு மாப்ள. மாப்ள உங்க காலை தொட்டு கேட்கிறேன். மாப்ள நான் சொல்றது கேளுங்க மாப்ள. மாப்ள போதுமாடி, இப்ப சந்தோஷமா? சொத்து போறான் பேர்ல சொல்லி நீ என்ன ஏமாத்தல, உன் பொண்ணை ஏமாத்திட்ட, அவன் வாழ்க்கையை அழிச்சிட்ட. இது கிராமம். கல்யாணம் நின்று போச்சுன்ற விஷயம் நெருப்பு மாதிரி ஊரெல்லாம் பரவிடும். மனோர வரைக்கும் வந்து தாலி கட்ட பொண்ணு இனி எவனை காட்டுவா? வெளிநாட்டுல படிச்சவன எந்திரிச்சு போயிட்டான். அழு, நல்லா முட்டிட்டு அழு. உன் பொண்ணை பார்த்து பார்த்து அழு. அதான் அவனுக்கு தண்டனை. எக்கடா கட்டு போங்க. ஐயா ஐயா வாங்கயா வாங்கயா. நான் மாப்பிள்ளை எவ்வளவு கெஞ்சி பார்த்தோம், அவர் போயிட்டாரியா. நீங்க வந்தீங்கன்னா அவரை சம்மதிக்க வச்சு கூட்டு வந்தல ஐயா. ஐயா நான் சொல்றதை கேளுங்கயா. அவர் போயிட்டாருன்னா நம்ம பொண்ணு யாரையா கட்டிக்குவா? ஐயா இங்க நின்றுட்டு இருந்தா எப்படியா? வாங்கயா வாங்கயா வாங்க. ஐயா நான் சொல்றதை கேளுங்கயா. ஐயா வாங்கயா. என்னங்க என் மக கழுத்துல நீதான் தாலி கட்டணும். யார் கழுத்துல யார் தாலி? பொறுமையா இருங்க. நான் எப்படி பாருங்க, உங்க பொண்டாட்டி மூலமா சொத்து இல்லைன்னு முடிவாய் போச்சு. இப்ப உங்க பொண்ணு மூலமா சொத்து வந்துட்டு இருக்கு, அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் கெடுக்கிறீங்களே. சமூகம் ஒத்துக்கிட்டான பெரிய விஷயம். ஏய், அவன் ஒரு வேலைக்காரன். இருக்கட்டும், அதை விட அவன் சொந்தக்காரன். அதை விட முக்கியம் இப்ப அவன் சொத்துக்காரன். என்னங்க நீங்க என் கால போய் விழுந்துக்கிட்டு உங்க வீட்டு வேலைக்காரத்தை நீங்க போய் என் கால உங்களை தெய்வமா மதிக்கிறவன், நீங்க போற எச்சில சாப்பிடுறவன் என் கால போய் எதுக்குத்த? நீங்க சொன்னா நான் எது வேணாலும் நான் சொன்ன எதையும் கேட்பேன். ஆனா இப்ப யோசிக்கிறியே, அதான் கால்ல விழுந்த. ஏன்பா, நீதான் என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். எல்லாம் என் தலையெழுத்துடா. தலையெழுத்துல கவர்மெண்ட்ல ஒத்துக்க மாட்டானுங்க. பத்திரத்துல என்ன எழுதிருக்கு அதை தான் ஒத்துக்குவேன். சிரிக்கிற மாதிரி மூஞ்சி வச்சுங்க.